ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 எரர் ஸ்பாட்டிங் எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். 1. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் பிசைட் ஹிந்தி. இதில் எரர் எங்கே இருக்குன்னா பிசைடில் இருக்கு. ஏன்னா பிசைடுக்கு மீனிங் நெக்ஸ்ட் டு, அதாவது பக்கத்துலன்னு அர்த்தம். பிசைட்ஸ்க்கு மீனிங் இன் அடிஷன் டு, அதாவது கூடுதலாக, மேலும், தவிர, அல்லாமலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எது கரெக்ட்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் பிசைட்ஸ் ஹிந்தி. ஓகேவா? இப்போ செகண்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். ஹாவ் யூ எவர் சீன் தாஜ்மஹால்? இங்கே தி தாஜ்மஹால் அப்படின்னு வரணும். ஏன்னா ஒரு ஃபேமஸ் பில்டிங், ரிவர், சி இல்லை யூனிக் பிளேஸ் இதையெல்லாம் பற்றி பேசும்போது த யூஸ் பண்ணணும். ஸோ கரெக்ட் சென்டென்ஸ் ஹாவ் யூ எவர் சீன் த தாஜ்மஹால். ஓகே, இப்போ தேர்ட் சென்டென்ஸ். ஆகாஷ் இஸ் சஃபரிங் வித் ஃபீவர். இங்கே வித் ஃபீவர் இல்லை, ஃப்ரம் ஃபீவர்னு வரணும். ஏன்னா ஒரு இல்னஸ் இல்லை டிசீஸ்க்கு முன்னாடி ஃப்ரம் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை தான் யூஸ் பண்ணணும். ஆகாஷ் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், இதுதான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த். ஐ ஹாவ் ஆர்டர்ட் ஃபார் அ ப்ரிப் ஆஃப் காஃபி. இங்கே ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. ஏன்னா ஆர்டர்டுக்கு அப்புறம் டைரக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லிடலாம். ப்ரிப்போசிஷன் தேவையில்லை. ஐ ஹாவ் ஆர்டர்ட் அ கப் ஆஃப் காஃபி, இதுதான் கரெக்ட். லாஸ்டாக ஃபிஃப்த்து. தேர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷிப் அமாங் சூரஜ் அண்ட் மனோஜ். இங்கே ராங் வேர்ட் எதுனா அமாங். எதனாலனா 2 பேர் அல்லது 2 விஷயங்களுக்கு பிட்வீன் தான் யூஸ் பண்ணணும். மோர் தேன் 2 இருந்தால் தான் அமங் யூஸ் பண்ணணும். பிட்வீனுக்கு மீனிங் இடையில், நடுவில். அமங்க்கு மீனிங் மத்தியில். அப்போ கரெக்டான சென்டென்ஸ் தேர் இஸ் நோ ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் சூரஜ் அண்ட் மனோஜ். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.